ஏசாயா ஏசாயா 59:19. ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்ரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இங்கு நம்ம பார்க்கிறோம், வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். சத்துரு, சாத்தான், பிசாசு, பொல்லாதவன், அக்கிரமக்காரன், அவன் பாருங்க, அவனுடைய வல்லமை எப்படி இருக்குன்னு சொன்னா வெள்ளம் போல இருக்குமா. அவனுடைய வல்லமை எப்படி வருதா? வெள்ளம் போல. பாருங்க, வெள்ளம் வரும் பொழுது அந்த வெள்ளத்துல வீடு இருந்தாலும் சரி, பொருட்கள் இருந்தாலும் சரி, மிருக ஜீவன்கள் இருந்தாலும் சரி, வயலில் பயிரிடப்பட்டிருக்கிற பயிர்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, அப்படியே அந்த வெள்ளமானது அடித்து அழித்து நிர்மூலமாக்கிவிடும். அப்படிப்பட்ட வல்லமையோடு கிரியை செய்கிறவன் தான் சத்ருவானவன். அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமத்தோடு அழிக்கிறவன் தான் சத்ருவானவன். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளின் விசேஷமான ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, என்னத்தான் அவன் வெள்ளமா சரிங்களா சீறி பாய்ந்து வந்தாலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறபடினால அவனுடைய அழிவிலிருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அதனால அவன் எவ்வளோ வேகமா, துரிதமா, சக்தியோடு அழிக்க வந்தாலும் அவனால் என்ன பண்ண முடியறதில்ல, நம்மை நிர்மூலமாக்கவோ அசைக்கவோ அவனால் முடியறதில்ல. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவனுடைய வல்லமைகள் எல்லாம் தகர்த்து போட்டு விடுகிறார். அவனுடைய வல்லமையெல்லாம் தகர்த்து என்ன பண்ணுறாருன்னா முறியடித்து விடுகிறார். நமக்கு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமே கர்த்தர் தான் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கிறது தான் ஒரு மேன்மையான மகிமை. கிறிஸ்துவானவர் மகிமையான நம்பிக்கை உங்களுக்குள் இருப்பது ஒரு பெரிய மேன்மை, ஆசீர்வாதம். எப்போதும் வெற்றி தான். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னைக்குமே தோல்வி என்பது கிடையாது. எப்போதுமே வெற்றி தான், எப்போதுமே வெற்றி தான். பாருங்க, ஒவ்வொரு நொடியும் வெள்ளம் போல, ஒவ்வொரு நொடியும் இந்த உலகத்து வாழ்கிற கடைசி நொடி வரையிலும் வெள்ளம் போல நம்ம எப்படியாவது அழித்து விட வேண்டும். வியாதியை கொண்டு வந்து, போராட்டங்களை கொண்டு வந்து, பலவீனங்களை கொண்டு வந்து, கண்ணீரை கொண்டு வந்து, என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கொண்டு வரான் பாருங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா நம்மோடு கூட இருந்து என்ன பண்ணுறாருன்னா ஒன்று நம்ம அணுகாதபடி அப்படியே சரிங்களா நம்ம கெட்டே வர்றதில்ல, எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாருன்னா சுக்கு நூறாய் உடைத்து நொறுக்கி விடுகிறார். நமக்கு ஜெயமான ஒரு வாழ்க்கையை என்ன பண்ணுறாரு ஆன தினமும் நமக்கு கொடுத்து வருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதுதான் உண்மை சரிங்களா, இதுதான் உண்மை. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, நம்மளோடு போராடாம இல்லை பிசாசு. வெள்ளம் போல போராடிட்டு இருக்கான் தெரியுங்களா, வெள்ளம் போல போராடிட்டு இருக்கான். ஒருவேளை ஆண்டவர் மாத்திரம் இல்லைன்னு வச்சுங்களேன், தேவன் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா, ஏசப்பா மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா அவ்வளோதான். அந்த வெள்ளம் என்னைக்கும் நம்மளை அடிச்சு நம்மளை சுக்கு நூறாக்கி ஒன்று இல்லாமல் அழிச்சு போட்டிருப்போம். ஏசாமி நம்ம கூட இருக்கிறதுனால தான் இவ்வளோ மேன்மையான ஆசீர்வாதம், இவ்வளோ மேன்மையான பாக்கியம். இன்னைக்கு
அதை நினைச்சு நம்ம ஆண்டவரை அதிகமாக ஆராதிக்கணும், அதிகமாக துதிக்கணும். எனக்கு அது இல்லை, இது இல்லை, இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம தேவனை கசந்து கொள்ளக்கூடாது, ஆண்டவர் மேலே குறை சொல்லக்கூடாது. இன்னைக்கு எவ்வளோ பெரிய பிசாசுடைய வல்லமைகளை, கிரியைகளை தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நொடியும் அழித்து நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை கொடுத்து கொண்டு வருகிறார். அதனால்தான் நாம் அழியாமல் நிலைத்திருக்கிறோம். அதனால்தான் அசைவில்லாம நம்ம என்ன பண்றோம், நிலைத்திருக்கிறோம். Praise the Lord. அதனால்தான் தாவீது சொல்கிறார், ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில் இருக்கிறது படினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. சரிங்களா? நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. ஒண்ணுமே நம்ம என்ன யாருமே எதுவுமே பண்ண முடியாது. பிசாசுடைய தந்திரங்களோ, வஞ்சனைகளோ, போராட்டங்களோ, வியாதியோ எதுவுமே நம்மை அணுகாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, அவருடைய வல்லமை அப்படியே தடுத்து அழித்து நிர்மூலமாக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்ம என்ன பண்றாரு, வெற்றியின் பாதையில் நடத்தி வருகிறார். அதுதான் தேவ பிள்ளையினுடைய மேன்மை, அனுக்கிரகம், ஆசீர்வாதம், பாக்கியம். பாருங்க, நேற்றிரவு, இன்று, நாளை, எப்பொழுதுமே என்ன பண்ணுச்சு, போராடாம இல்லையே பிசாசு. நம்மை அழிப்பதற்காக நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய சபையை, தேசத்தை தேவன் என்ன பண்றாரு, எல்லாவற்றிலிருந்தும் அவருடைய வல்லமைகளை நொறுக்கி போட்டு நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஒரு காலம், ஆமா தானே, சொல்லுங்க. ஆமா ஆமா, இன்னைக்கு கர்த்தர் இருப்பதினால தான், கர்த்தர் இதுக்குள்ளதான் கிறிஸ்து இயேசுக்குள்ளே எப்பொழுது நம்மை ஜெயம் கொடுத்து நம்மை வெற்றி பெற செய்கிற, வெற்றியோடு நம்மை நடத்துகிற தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இன்றைக்கும் பாருங்க, பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியல, சாபம் நம்மளை மேற்கொள்ள முடியல, தற்கொலை மேற்கொள்ள முடியல, வியாதி நம்மை மேற்கொள்ள முடியல, பலவீனங்களோ போராட்டங்களை நம்மை மேற்கொள்ள முடியல. எல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுங்களா, அப்படியே அந்த வெள்ளம் போல வருகிற அவனுடைய வல்லமையை தடுத்து நிறுத்தி ஒன்றில்லாம நம்ம கிட்ட வந்து அணுகாதபடிக்கு நம்ம என்ன பண்றார், காத்து நம்மை வழி நடத்தி பலப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஜெயமான ஒரு வாழ்க்கையை தரார். இன்னைக்கு பரிசுத்தமாக பிரியமாக தேவனுடைய வல்லமையினால நம்ம நிரப்பப்பட்டிருக்கோம் தெரியுமா? இது மகிமைக்குரிய ஆசீர்வாதம், இது மேன்மைக்குரிய ஆசீர்வாதம். இது பணத்தினாலோ, பொருளினாலோ, அறிவினாலோ, அழகினாலோ வர்றது கிடையாதுங்க. கர்த்தரால் வருகிற மேன்மை இது, தேவனால் வருகிற மேன்மை இது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் வருகிற மேன்மை அது. ஆனா எப்படியாவது ஒவ்வொரு நாளும் நம்மளோட என்ன பண்றோம், வெள்ளம் போல வந்து அவங்க சில நேரங்களில் நம்ம அறிய முடியறதில்ல, புரிந்து கொள்ள முடியறதில்ல எவ்வளோ பெரிய வெற்றியை ஆண்டவர் கொடுத்து வருகிறார் என்று சொல்லி, எவ்வளோ பெரிய மேன்மையான ஆசீர்வாதத்தோடு நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் உணர்றதில்லை தெரியுமா? இன்னைக்கு உணர்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு உணர ஈச் அண்ட் எவ்ரி மைக்ரோ செகண்ட், ஒவ்வொரு நொடியும், இமை பொழுதும் சத்ரு வெள்ளமாய் நம்மை அழிக்க அவன் போராடி கொண்டிருக்கிறான். உங்களுக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக. ஆனால் கர்த்தர் விடல, கர்த்தர் அனுமதிக்கல. அவர் என்ன பண்ற தெரியுமா, நம்மோடு கூட இருந்து நம்மை என்ன பண்றாருங்க, காத்து அவருடைய வல்லமைக்கும் அவனுடைய பராக்கிரமத்துக்கும், சரிங்களா, அவனுடைய சீரலுக்கும் நம்மை காத்து வெற்றியோடு வழி நடத்தி கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் தெரியுமா?
அதை எப்போதும் நம்ம என்ன பண்ணணும், உணரணும், அவருக்கு நன்றி சொல்லணும். ஒருவேளை கர்த்தர் இல்லைன்னு சொன்னா என்ன தெரியுமா ஆகும்? நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஒரே ஒரு நொடி கூட நம்மளால வாழ முடியாது. அந்த வெள்ளத்தெல்லாம் எதிர்த்து நம்மளால போராட முடியாது. நம்ம அழிஞ்சு போயிடுவோம், நம்ம நிர்மூலமாயிடும், ஒன்னும் இல்லாம ஆயிடுவோம். ஆண்டவர் இருக்கிறதுனால தான், ஏசாமி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம உணரணும். வெள்ளம் போல சாத்தான் வரும் பொழுதெல்லாம் என் ஆண்டவர் அந்த வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி அவனுக்கு விரோதமா என்ன பண்றார்? கொடியேற்றுகிறார், ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த மேன்மைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அதனால தான் வாழ்கிறோம், அதனால தான் நாம் இருக்கிறோம், அதனால தான் நிலைத்து நிற்கிறோம், வெற்றியோடு இருக்கிறோம், ஆசீர்வாதத்தோடு இருக்கிறோம், பலனோடு இருக்கிறோம், பரிசுத்தத்தோடு இருக்கிறோம், மகிமையோடு இருக்கிறோம். கர்த்தர் இல்லைன்னா அந்த சத்ரு நம்ம அழிச்சிடுவான். அதனால்தான் கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். ஆமா தானே? அதனால்தான் அவனுடைய வெள்ளம் போன்ற காரியங்கள், வெள்ளம் போன்ற சேதங்கள் ஒன்றும் நம்ம எதுவுமே அணுகாதபடிக்கு அவருடைய வல்லமையினால் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். தேவனோ கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருக்கிறார். அவன் வெள்ளம் போல வரும்பொழுதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றி நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆமென். தேவ பிள்ளை, அந்த மேன்மை, கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால சாத்தான் எப்படிப்பட்ட வெள்ளத்தோடு வந்தாலும் சரி நம்மை அணுகாது, நம்மை மேற்கொள்ளாது. நாம் ஜெயமோடு தான் வாழ்வோம். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எங்கள் ஆண்டவர் இயேசுவே, நீர் இல்லைன்னா இந்த வாழ்க்கையை நினைச்சு பார்க்கிறதுக்கே பயமா இருக்கு. எங்கள் ஆண்டவர் இயேசு நீர் இல்லைன்னு சொன்னா சாத்தானுடைய வெள்ளமான அந்த நிர்மூலமாக்குற காரியங்களை நிர்மூலமாக்கி இருக்க ஆண்டவர். நீங்க இருக்கிறதுனால தான் ஆண்டவரே நாங்கள் வாழ்கிறோம், பலனோடு இருக்கிறோம், மகிமையோடு இருக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவர், நன்றிகளை